சோயா கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல சோயா எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் பெரிய சோயாவாக இருந்தாலும் ஓகே தான். அதை ஒரு 5 மினிட்ஸு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சோயாவை ஒரு 2 சுற்று மிக்சியில் விட்டு நொரன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாய் காஞ்சதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துருங்க. சோம்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் ஒவ்வொன்றும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதை அது கூடவே சேர்த்து எண்ணெயில் பிரித்து வரும் அளவு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவு வதக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சோம்புத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு எண்ணெயிலே இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் போட்ட கீமா சோயாவையும் அது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு, உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த அளவு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி விட்டு 2 கொதி வந்தால் போதுங்க, செம்மையாக இருக்கும். ஒரிகனோ பவுட்ரு வேணுன்னா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்குனா செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.